Hi everyone. Today we are going to see about various types of constitution in our world. That with specific condition the constitution are varies with different countries. First வந்து நம்ம written constitution என்னன்னு பார்க்கலாம். Written constitution என்றது a constitution is written and compiled in a single document. அதாவது ஒரு சிங்கிள் டாக்குமெண்ட்டில் அதை வந்து கம்பைல் பண்ணி வச்சுருப்பாங்க. அதாவது அது ஸ்கேட்டர் ஆகிருக்காது. அதே அன்ரிட்டன் கான்ஸ்டிடியூஷன்ன்றது கான்ஸ்டிடியூஷன் நாட் ரிட்டன் இன் அ சிங்கிள் டாக்குமெண்ட். அது வந்து ஸ்கேட்டராக இருக்கும், அங்கங்கே இருக்கும். எக்ஸாம்பிள் யூஎஸ்ஏவோட கான்ஸ்டிடியூஷன் ரிட்டன் கான்ஸ்டிடியூஷன், அன்ரிட்டனில் யூகேவோட கான்ஸ்டிடியூஷன் அன்ரிட்டன் கான்ஸ்டிடியூஷன். அடுத்து வந்து எனாக்டட் அண்ட் எவால்வ்டு கான்ஸ்டிடியூஷன். எனாக்டட் கான்ஸ்டிடியூஷன்ன்றது ஒரு பர்டிகுலர் பாடியை நம்ம அசைன் பண்ணி கான்ஸ்டிடியூஷனை எழுத வச்சு அதை வந்து ஒரு பர்டிகுலர் டைமில் வந்து அதை என்ஃபோர்ஸ் பண்ணுவோம். ஆனால் வந்து எவால்வ்டு கான்ஸ்டிடியூஷனில் அப்படி கிடையாது. நம்மளோட சுச்சுவேஷன்ஸ்க்கு ஏற்ற மாதிரி, நம்மளோட கல்ச்சர்ஸ்க்கு ஏற்ற மாதிரி, நம்மளோட கண்டிஷன்ஸ்க்கு ஏற்ற மாதிரி அந்தந்த டைமில் லாவை உருவாக்குவாங்க, அதை வந்து இன்செர்ட் பண்ணுவாங்க, அவ்வளோதான். மற்றபடி இஷ்டத்துக்கு அப்பப்போ லாவை உருவாக்குவாங்க, மறுபடியும் எடுத்துருவாங்க, அந்த மாதிரி பண்ணிகிட்டு இருப்பாங்க. அது வந்து எவால்வ்டு கான்ஸ்டிடியூஷன். எனாக்டட் கான்ஸ்டிடியூஷன் வந்து ரிட்டன் கான்ஸ்டிடியூஷன்னு சொல்லுவாங்க. எவால்வ்டு கான்ஸ்டிடியூஷன் வந்து அன்ரிட்டன் கான்ஸ்டிடியூஷன் சொல்லுவாங்க. எனாக்டட் கான்ஸ்டிடியூஷனுக்கு எக்ஸாம்பிள் இந்தியா, எவால்வ்டு கான்ஸ்டிடியூஷனுக்கு எக்ஸாம்பிள் யூகே. அடுத்து வந்து யூனிட்டரி அண்ட் ஃபெடரல் கான்ஸ்டிடியூஷன். யூனிட்டரி கான்ஸ்டிடியூஷன்ன்றது எல்லா பவர்ஸும் சென்ட்ரல் கவர்மெண்ட் கிட்ட கான்சென்ட்ரேட் ஆகிருக்கும். அதே ஃபெட்ரல் கான்ஸ்டிடியூஷன்ன்றது பவர் வந்து சென்டருக்கோ ஸ்டேட்டுக்கோ டிஸ்ட்ரிபியூட் பண்ணியிருப்பாங்க ஈவனாக. யூனிட்டரி கான்ஸ்டிடியூஷன் வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் தான் வந்து சுப்ரீம் அந்த இடத்துல. ஆனால் ஃபெட்ரல் கான்ஸ்டிடியூஷனில் வந்து கான்ஸ்டிடியூஷன் தான் எப்போவுமே வந்து சுப்ரீம். இதோட எக்ஸாம்பிள் யூகே, ஃபெட்ரல் கான்ஸ்டிடியூஷன் எக்ஸாம்பிள் யூஎஸ்ஏ. அடுத்து நம்ம ஃபெட்ரல் கான்ஸ்டிடியூஷனுக்கு என்னென்ன க்ரைட்டீரியாலாம் இருக்குதுன்னு பார்ப்போம். யூஎஸ்ஏ வந்து பர்ஃபெக்ட் ஃபெட்ரல் கான்ஸ்டிடியூஷன் சொல்லுவாங்க. இப்போது நம்ம க்ரைட்டீரியா பார்த்தோம் அப்படின்னா, ஃபஸ்ட்டு க்ரைட்டீரியா டியூவல் கவர்மெண்ட், அதாவது சென்ட்ரல் கவர்மெண்ட் ஸ்டேட் கவர்மெண்ட் ரெண்டு கவர்மெண்ட் இருக்கணும். செகண்ட் டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் பவர், ரெண்டு கவர்மெண்ட்டுக்கும் ஈவனாக பவர்ஸை டிஸ்ட்ரிபியூட் பண்ணியிருக்கணும். ஸோ தட் அவங்க அட்டானமியாக அவங்களோட வேலையை பார்ப்பாங்க. தேர்டு ரிட்டன் கான்ஸ்டிடியூஷனாக இருக்கணும். அந்த கான்ஸ்டிடியூஷன் வந்து ரிட்டன் கான்ஸ்டிடியூஷனாக இருந்தால் அது ஃபெட்ரலிசம் அப்படின்னு சொல்லலாம். அடுத்து நாலாவது ரிஜிட் ஆர் சுப்ரீம். ரிஜிட் அப்படின்றது ஏதாவது ஒரு இப்போ கான்ஸ்டிடியூஷனில் ஏதாவது சேஞ்சஸ் பண்ணுறோம் அப்படின்னா சென்டர் ஸ்டேட் ரெண்டுத்துக்கிட்டையும் கன்சர்ன் வாங்கணும். சுப்ரீம்ன்றது இங்கே கான்ஸ்டிடியூஷனை சுப்ரீமாக வச்சுருக்கணும். அடுத்து ஃபிஃப்த்து பாயிண்ட் வந்து ஜுடிஷியரி இண்டிபெண்ட்டாக இருக்கணும். அதாவது ஜட்ஜஸ் வந்து அவங்களோட வேலையை இண்டிபெண்ட்டாக செஞ்சால் தான் எதுலேயுமே பயாசிங் வராது. ஸோ தட் இந்த 5 க்ரைட்டீரியா சாட்டிஸ்ஃபை பண்ணிச்சு அப்படின்னா அது வந்து ஃபெட்ரல் கான்ஸ்டிடியூஷன் அப்படின்னு சொல்லலாம். இப்போ பாருங்கள், இந்தியான்றது ஃபெட்ரலுன்னு சொல்ல முடியாது, யூனிட்டரின்னு சொல்ல முடியாது. ஏன் அப்படின்னா இப்போ ஃபஸ்ட்டு ஃபெட்ரலிசம்க்கு ஃபஸ்ட்டு க்ரைட்டீரியா வந்து டியூவல் கவர்மெண்ட். இங்கே என்ன ப்ராப்ளம் அப்படின்னா, அட் எனி டைம் பிரசிடென்ட் ரூல் ஆர் நேஷ்னல் எமர்ஜென்சி கேன் பி இம்போஸ்ட் இன் அவர் கண்ட்ரி. இப்போ நேஷ்னல் எமர்ஜென்சி இல்லை பிரசிடென்ட் ரூல் எதாவது இம்போஸ் பண்ணிட்டேன் அப்படின்னா சென்ட்ரல் கவர்மெண்ட்டோட ஆதிக்கம் தான் ரொம்ப அதிகமாக இருக்கும். அப்போ டியூவலிசம் ஃபெயில் ஆகுது. அதே மாதிரி டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் பவர் அதே தான். ஏதாவது எமர்ஜென்சி சுச்சுவேஷன் வரும்போது சென்டர் மட்டும்தான் லாவை வந்து இம்போஸ் பண்ண முடியும், ஸ்டேட் இம்போஸ் பண்ண முடியாது நேஷ்னல் எமர்ஜென்சிலாம் வரும்போது. அதேமாதிரி பிரசிடென்ட் ரூலாக வரும்போது இந்த பர்டிகுலர் ஸ்டேட்டுக்கு பிரசிடென்ட் மட்டும்தான் வந்து லாவை மேக் பண்ணுவார். அவர் தான் வந்து லெஜிஸ்லேட்டிவ் அந்த டைமில். அடுத்து ரிட்டன் கான்ஸ்டிடியூஷன். இது வந்து ரிட்டன் கான்ஸ்டிடியூஷன் சம்டைம் இருக்காது. ஏன் அப்படின்னா தேர்ட் பாயிண்டில் பாருங்கள், நாட் அக்ரீடு வித் த பிரின்ஸ்லி ஸ்டேட். ஸ்டார்டிங்கில் கான்ஸ்டிடியூஷன் மேக் பண்ணும்போது பிரின்ஸ்லி ஸ்டேட்ஸ்ன்னு இருந்தது. அதுக்கப்புறம் தான் வந்து 1956 ஸ்டேட்ஸாக மாற்றினாங்க, தனித்தனி ஸ்டேட்ஸாக மாற்றினாங்க. பிரின்ஸ்லி ஸ்டேட்ஸ் வந்து இந்த கான்ஸ்டிடியூஷனை அக்ரி பண்ணல.
அடுத்து 4th பாயிண்ட் வந்து ரிஜிட் ஆர் சுப்ரீம் சொல்லியிருக்காங்க ஃபெடரலிசமில். ஆனால் கான்ஸ்டிடியூஷன் சேஞ்ச் பண்ணும்போது ஒரு சில டைமில் ஸ்டேட்ஸோட கன்சர்ன் வாங்கணும்னு அவசியமும் கிடையாது. அவங்களே பார்லிமெண்ட்டே எல்லாத்தையும் பார்த்துப்பாங்க. ஸ்டேட் கவர்மெண்ட்டோட கன்சர்ன் வாங்க மாட்டாங்க. அப்போ ரிஜிடாக இல்லாமல் போயிடுது. அடுத்து ஜட்ஜஸ் ஆர் இண்டிபெண்ட் அப்படின்னு சொல்கிறோம். ஜுடிஷியரிஸ் இஸ் இண்டிபெண்ட். இப்போ இந்த இடத்துல ஜட்ஜஸையே வந்து பிரசிடெண்ட் தான் அப்பாயிண்ட் பண்ணுறாங்க. அந்த இடத்துல ஒரு இண்டிபெண்டன்ஸ் வந்து குறையுதில்ல. இப்போது இது 5 க்ரைட்டீரியாவும் ஃபெடரலிசம் இது 5 க்ரைட்டீரியாவும் டீவியேட் பண்ணுது ஒரு சில டைம்ஸில். ஸோ தட் நம்ம இந்தியன் கான்ஸ்டிடியூஷன்ன்றது போத் யூனிட்டரி அண்ட் ஃபெடரலிசம் சொல்கிறோம். தேங்க்யூ.